ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ பர்மிஷன் இன்ஸ்டாலயா இன்ஸ்டால ஷார்ட் யூடியூப் போடுமா யூடியூப் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி டிஜிட்டல் ஜோக்கிங் ஜெயான் நீங்க பாரு ஹாய் சொல்லு ஜெயான் ஹாய் சொல்லு இன்னைக்கு டே 3 பத்தி நீ என்ன நினைக்கிற? டே 3 நினைக்கிறேன் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத சரி எஸ்தெட்டிக் ப்ரொஃபஷனல் ப்ரோ மேல பாரு கண்ணு மட்டும் மேல பாரு அவ்வளவுதான் இது போதும் நம்மளுக்கு. ஆமா சிகப்பு கலர்ல இருக்கும் ஆரஞ்சு கலர்ல இருக்கும் நினைக்கிறேன் அந்த பழைய 20 நோட்டு அதுல ஒரு போட்டோ இருக்கும் அந்த போட்டோ தான் இது. நாங்க ராதா நகர் போயிட்டு ராதா நகர்ல ஒரே கிரௌடா இருக்கு நம்ம இங்க வந்து குளிக்கலாம்னு நினைச்சு நாங்க கிளம்பி வந்துட்டோம். ஆனா இங்க வந்து பார்த்தா தண்ணி உள்வாங்கிச்சு. இதுக்காக கஷ்டப்பட்டு ரெடி எல்லாம் பண்ணேன் காலை நான் பண்றது என் நேரமா இல்ல என்னன்னே தெரியல. இல்ல எனக்கு இந்த மாதிரி கார் பண்ண கம்ப்ளீட் அவ்வளவுதான் உள்ளவே போட்டாரு பேக் பண்ணி வச்சு காலை வாய் வாட்டாது கூண்டு ஓப்பன்ல இருக்கிறதால அதுல தண்ணி போய் வாய் வாட்டா காலை கடிச்சு சாப்பிடுறாங்க பாக்க. இவங்கதான் அந்த சர்ஜரி பண்ண டாக்டர்ஸ். இதான் வீடியோ இருக்கலாமா? போட்டிருக்கேன் இன்ஸ்டாலயா யூடியூப் போடலாமா யூடியூப் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி டிஜிட்டல் ஜோக்கிங் நான் வந்து இந்த வீடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க vlog பாத்தீங்கன்னா கூட அதுல இருக்கும். அது வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பேன். நீங்க திடீர்னு நான் அதை பேசுறதுமே காரணம் பண்ணிட்டீங்க. ஓ இப்படிதான் கட்டணுமா? ஆக்சுவலா நான் வந்து இதையும் கவர் பண்ணணும்னு நினைச்சு கவர் பண்ண நடக்க முடியாது பைத்தியம். அது வேணும்னா நீ ஒரே ஒரு லேயர் சும்மா போட்டுக்கலாம். ஒரு லேயர் இங்க மட்டும் சொல்றாது இங்க சொல்லியா அடிபட்டுருக்க அடிபடுது காலுக்குள்ள இருக்கும் அங்கதான் ரெண்டு போறது இல்லையா ரத்தோட சீரா இருக்கு போறது. ஆமா போலாம். குட் மார்னிங் கைஸ். நம்ம வந்து இன்னைக்கு டே 3ல இருக்கோம். நம்ம ஜயான் பிறந்த நாள் வேற. ஜயான் ஹாப்பி பர்த்டே. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்றாரு. ஜயான் ஹாய் சொல்ற. ஜயான் ஹாய் சொல்ற. அப்பதான் குழந்தைய ஸ்வீட் கொடுத்து கெடுக்கிற. ஜயான் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஜயான் ஹாய் சொல்லு. ஜயான் ஜயான் ஹாய் சொல்லு. ஜயான் ஹாய் சொல்லு. அவரே வந்துட்டாரியா? சரி கைஸ். வந்துட்டாரு கைஸ். இவர்தான் வந்து கௌதம் ப்ரோ. நம்ம நேத்து நான் சொல்லியிருப்பேன் நேத்து வீடியோல பேஜ் 3 ஹாலிடே. சோ அதோட சிஇஓ வந்து நம்ம கௌதம் ப்ரோ தான். சோ லைக் நீங்களும் வந்து இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இதே மாதிரி வந்து டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் வந்து கீழே தரேன். ஓகே சரி. இன்னைக்கு வந்து டே 3 வந்து நாங்க எங்க போறோம்னா ஹேவ்லாக் ஐலாண்ட் போறோம். ஸோ அதனால நாங்க கிளம்பிட்டு எல்லாத்தையும் வந்து நான் தெளிவா பேசுறேன். இப்போ தூக்க கலக்கத்துல இருக்கேன். கிளம்பிட்டு பேசுறேன். தேங்க்யூ ப்ரோ. இன்னைக்கு டே 3 பத்தி நீ என்ன நினைக்கிற? டே 3 நினைக்கிறேன் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத. நாளைக்கு இருக்க மாட்டேங்க கூட தெரியும்ல. நாளைக்கு டே 4 இருக்கும் ப்ரோ. எவ்வளவு இருக்க மாட்டேன் கிளம்பிடுவேன். 10 மணிக்கு இருக்கும் ப்ரோ. 10 மணிக்கு மேல இருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் வேணா நான் எழுதுறதே 10 மணிக்கு தான் எழுதுவேன். தனியா பாருங்க. அவ்வளவுதான். நாளைக்கு வந்து ராம்கி ப்ரோ நம்ம கூட வந்து பிரியிறாரு. நான் தனியா போறேன். நான் போறேன். காலை சுத்தனி வரலன்னு சண்டை போட்டு வந்தாரு வந்து எங்க ரூம்ல. பிரச்சனை இருக்கு. சரிங்க கைஸ் நம்ம வந்து இப்போ ஃபெரியில போறோம். நல்லா இருந்தா நம்மால் பாடி வந்து ஒரு டைம்ல எப்படி இருந்தா தெரியுமா பெரிய பாடி பாத்தீங்களா
ஜின்ஸ் ஏதோ வருமா அப்ப எப்படி ப்ரோ இருக்கும் ஃப்ளைட் மாதிரியே இருக்குமா கொஞ்ச நேரம் நாங்க எதனா பண்ண முடியுமா அதுக்குள்ளேயே சுத்துற கேபின் ஸ்நாக்ஸ் வந்துடுவாங்களா ஆமா நாடினே இருப்பாங்க வேற விடிஞ்ச 5 நிமிஷம் அவ்வளோ எதுக்கு மாஸ்க் போட்டிருக்க டேக் பேக் செலிபிரிட்டி வந்து அந்தமான்ல எல்லாரும் வந்து தேடுறாங்களா இப்போ அந்தமான்ல ராம்கி வந்துட்டாருங்க எல்லாம் வீட்லயே இருக்காங்க எல்லாம் ஓடுறாங்க ராம்கி எங்கன்னு சரி எதுக்கு தெரிஞ்ச பாக்கெட்ல போ ப்ரொஃபஷனல் பாக்கெட்ல பாருங்க ப்ரொஃபஷனல் எஸ்தெட்டிக் ப்ரொஃபஷனல் ப்ரோ மேல பாரு கண்ணு மட்டும் மேல பாரு அவ்வளவுதான் இது போதும் நம்மளுக்கு எல்லாரையும் லைனா நிக்க வச்சா சுப்பிரமணியபுரம் படத்தோட போஸ்டர் ரீக்ரியேட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா சாரி கைஸ் நம்ம வந்து இப்படி பண்ணிட்டாரு சரி போ கைஸ் வந்துட்டோம் சொல்லுங்க அதான் போறோம் நீதான் உள்ள மாட்டே வச்சு பாத்துக்கிறேன் தெரியும் நல்லா இருக்கு இந்த க்ரூஸ் மினி க்ரூஸ் சரிதா நல்லா இருக்கு சரி பரவாயில்ல கண்ணாடி தொடச்சு அங்க எவ்வளவு ஷிப் இருக்குது ஏகப்பட்ட ஷிப் இது பேர் க்ரூஸ் இல்லையா ஃபெரி சரி ஆமா சரி இது நல்லா இருக்கு ஒரு மாதிரி எனக்கு வந்து இது டிஃப்ரெண்டா இருக்கு ஐ மீன் ஃபர்ஸ்ட்ல அதனால ரொம்ப நல்லா இருக்கு ஆனா என்னன்னா கண்ணாடி தான் கொஞ்சம் கிளியரா இல்ல பட் நல்லா இருக்கு இப்பதான் வந்து ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு நான் எழுந்து போவேன் பிரச்சனை இல்லை எழுந்து போய் ஒரு ரவுண்டு போலாம் ஆனா நான் எழுந்தாலும் சீட்டை பிடிச்சிப்போம் ஆனந்த் அதனாலதான் நாங்க வந்து எழுந்துக்கல ஆமா ஏன்னா ஆனந்த நம்ப முடியாது ஃபிளைட்லயே அப்படிதான் சீட்டை பிடிச்சிட்டான் இப்ப அவங்க உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ரவுண்ட் எழுந்து வேணா வரமாட்டான் உஷாரான ஆளு இப்ப நல்லா தான் போயிட்டு இருக்காங்க இப்ப வந்து சூப்பரா இருக்கும் செமையா இருக்கியானுவான் அதை கேட்டு நாங்க இக்னோர் பண்ணிக்கலாம் ஆமா ஏன்னா அதை கேட்டு நாங்க எழுந்து போனோம்னா அப்பதான் வந்து அவங்க உட்காரலான்னு பாப்பான் வாய்ப்பே இல்ல அங்க பாருங்க காய்ஸ் ஜூம் இன் பண்ணுங்க காய்ஸ் ஒண்ணும் தெரியல நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு இது இந்த வந்து அந்த போட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கு பயணம் இனிய ஆரம்பித்துள்ளது வித் சூரியன் உதயத்தோட ஆமா மணி என்ன ஆகுதுன்னா ப்ரோ நேற்று டைம் இன்று 8:10 ஆகுதுங்க ஜோக்கா ஸ்கூல் படிக்கும் போதே அழிச்சுட்டு நாங்க சுத்திட்டு இருக்கோம் இந்த நாள் இப்படி பண்றாரு மணி வந்து 8 ஆகுது ஸோ நாங்க வந்து சீக்கிரமா இப்பெல்லாம் சீக்கிரமா எழுந்துக்கிறோம் சீக்கிரமா போறோம் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு தூக்கம் தான் இல்ல ஆனா போட் சைலிங் ஆகி 5 மினிட்ஸ் ஆகுது ஆமா நல்லா இருக்கு ஆனா போட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அந்தமான் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சரியில்லாம் ட்ரை பண்ணுங்க இவங்க 2 பேரும் கூட இருந்தாங்க எங்க போனாங்கன்னு தெரியல அவங்க வந்துட்டாங்க அது ஹார்ட் சீ டிராவலிங் சொல்லியிருக்காங்க அதாவது அலைகள் நடுவுல போகுமா அதனால போட்டு மேலே கீழே போய் வரும்னு சொல்லியிருக்காங்க கடல்ல கப்பல் போனா அலைகளுக்கு நடுவுல தான் போவோம் இந்த ஐலாண்ட் வந்து என்ன கதைனா 20 ரூபா நோட்டு வந்துச்சு தெரியுமா சகப்பு கலர் 20 ரூபா நோட்டு அது பின்னாடி வந்து பேக்ரவுண்ட்ல இருக்கும்ல அதுதான் ஆமா அதுதான் வந்து அந்த ஓல்ட் 20 ரூபீஸ் நோட்டுங்க நோட் பண்ணுங்க ஆமா சிகப்பு கலர்ல இருக்கும் ஆரஞ்சு கலர்ல இருக்கும் நினைக்கிறேன் அந்த பழைய 20 ரூபா நோட்டு அதுல ஒரு போட்டோ இருக்கும் அந்த போட்டோ தான் இது அந்த ஐலாண்ட் தான் இது ஆனா எந்த இடத்துல இருந்து ஷூட் பண்ணான்னு தெரியாது பட் இந்த ஐலாண்ட் தான் அது ஆமா இருங்க நான் ப்ரூஃபோட வரேன் இருக்கு இதுதான் அந்த 20 ரூபா நோட்டு ஓகேயா அது பேக் சைடு ஒரு பேக் சைடு வந்து தெரியுதா பாருங்க அதுதான் வந்து அந்த ஐலாண்ட் நல்லா இருக்கு ஆனா இது வாந்தி வந்து இதுல எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோங்க பத்திரமா நான்லாம் வந்து எடுக்க மாட்டேன் गाइस சும்மா எடுப்பாருங்க நல்லா இருக்கு ரொம்ப ஸ்பீடா போகுது ஆனா ஜாலியா இருக்கு உனக்கு இதான் ஃபர்ஸ்ட் போட்டா ப்ரோ ஃப்ளோட் ஆவல யாரு ப்ரோ செகண்ட் டைம் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் எப்ப போன மும்பை போனியா மும்பை கேட்ல இருந்து இன்னொரு ஐலாண்ட் ஒன்னு போனோம் ஏன் ஒரு மீட்டிங் பெத்த கை நீ ப்ரோ உனக்கு ஃபர்ஸ்டா இல்ல தாத்தாவோட போய் பாருங்க ஏற்கனவே அவர் ஃபிளைட் ஏதோ தாத்தா கூட போயிருக்காரு போட் வந்து இதை வச்சு ஐ மீன் ஃபெரி வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறாங்க போட் சென்னையில ஃபெரி இல்ல போட் இருக்கு முட்டுக்காடு சரி இருங்க வந்து நம்ம இப்ப எங்க போறோம் போட்ல டிராவல் ஆகும்போது கண்டிப்பா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்
போட் ஆடுது இப்போதான். நாங்க இப்ப வந்து ராதாநகர் பீச் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன மேட்டர்ன்றத நான் ரூம் போயிட்டு சொல்றேன். ஏன்னா நான் மைக் கொண்டு வரல, மறந்துட்டோம். இதான் வந்து ராதாநகர் பீச். வந்து ஆனா என்ன ஒண்ணுன்னா ராதாநகர் பீச் வந்து இங்க இது சுமையா இருக்கு. பட் என்னன்னா இங்க க்ரௌட் இல்லை. ஏன்னா இது வந்து மைக்கே போடாம பேசிட்டு இருக்கு. இது வந்து ஆஃப் சீசன், அதனால க்ரௌட் இருக்கு. காலையில பார்த்தா அதே பீச் வந்து இப்போ சுத்தமா தண்ணியே இல்லாம இருக்கு. தண்ணி உள்ள வாங்கிடுச்சு. நான் இன்னைக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் தண்ணி உள்வாங்கி. ஆனா அந்த வீடியோ ஃபுட்டேஜ் போடுறேன். காலைல என்ன தவிர எல்லாரும் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் இன்னைக்குதான் காலைல கவர் போட்டு டேப்பு கட்டி எல்லாம் வந்து தண்ணியில இறங்கலாம்னு நினைச்சு வந்தேன். பார்த்தா தண்ணி உள்ள வாங்கிருச்சு நல்லாவே. அது எப்படின்னா கால் நினைக்கிற அளவுக்கு கூட இல்ல, தண்ணி ரொம்ப நல்லா உள்ள வாங்கிருச்சு. இது ஏன் நேரமா இல்ல என்ன விஷயம் தெரியல எனக்கு சரியா. பாருங்க, சுத்தமா தண்ணி இல்லை இங்க. காலையில சம அலை அடிச்சிட்டு இருந்த இடம் இப்ப வந்து இப்படி அமைதியாயிடுச்சு. தண்ணி சுத்தமா இங்க இல்லல்ல. ஆனா காலையில நம்ம ஒரு பிளேஸ் பார்த்தோம் தெரியுமா, நம்ம வந்து வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தோமே, அதே இடம் தான் இது. ஆனா தண்ணியே சுத்தமா இல்ல. அந்த போட்டு தெரியுதா, நான் வீடியோல காட்டுறேன். அந்த போட்டு அப்புறம் இந்த பிளேஸ் எல்லாமே வந்து நம்ம காலைல தண்ணி இருந்தது. நாங்க ராதாநகர் போயிட்டு ராதாநகர்ல ஒரே கிரௌடா இருக்கு, நம்ம இங்க வந்து குளிக்கலாம்னு நினைச்சு நாங்க கிளம்பி வந்துட்டோம். ஆனா இங்க வந்து பார்த்தா தண்ணி உள்வாங்கிச்சு. இதுக்காக கஷ்டப்பட்டு ரெடி எல்லாம் பண்ணேன் காலை. நான் பண்றது என் நேரமா இல்ல என்னன்னே தெரியல. தண்ணி உள்ள போயிடுச்சு. திருப்பி வருமானு எனக்கு தெரியல. ஆனந்த் 8 மணிக்கு வரும்னு இருக்கான். ஏதோ டைமிங் பஸ் மாதிரி வந்துச்சுன்னா நான் சொல்றேன். ஆனா இப்படி நடக்கிறது இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். கடல் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட தண்ணி ஃபுல்லா இருந்துச்சு. இவ்வளவு தண்ணி இருந்துச்சு கீழே, இங்க பார்த்தா தெரியும். பட் இப்ப எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. தண்ணி வரா மாதிரி தெரியல. தண்ணி நல்லா உள்ள போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒரு 7-8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பாத்துரு. தண்ணி வரலாம் வீட்டுக்கு போயிட வேண்டியதான். என்னங்க இது இப்படியாவும் நினைச்சு கூட பாக்கல.